முருகா சரணம். அருணகிரிநாதரால் அருளப்பட்ட கந்தர் அலங்காரம் முருகனின் கருணை, வீரியம், ஆன்மீக ரகசியங்களை சொல்கின்ற அமிர்த பாடல்கள். ஒவ்வொரு பாடலும் வாழ்க்கையை மாற்றும் ஒரு ஆன்மீக வழி. இன்று அந்த புனித கந்தர் அலங்காரத்தின் 13வது பாடலின் அர்த்தத்தையும் அதில் மறைந்துள்ள தெய்வீக கதையையும் பக்தியோடு கேட்போம். கந்தர் அலங்காரம் பாடல் 13. ஒருவரை பங்கில் உடையாள் குமாரன் உடை மணிசேர் திருவரை கிண்கிணி ஓசைபட திடுக்கிட்டு அரக்கர் வெறுவரத்திற்கு செவிடுபட்டு எட்டு வெற்பும் கனகப் பருவரை குன்றும் அதிர்ந்தன தேவர் பயம் கெட்டதே. இப்போது கந்தரலங்காரம் பாடல் 13 ஒரு வரிகளையும் கதையோடு விளக்கமாக பார்ப்போம். ஒரு பெண் பக்தரின் வாழ்க்கையை மாற்றியமைத்த கந்தரலங்காரம் பாடல் 13 என்ற தலைப்பில் பார்ப்போம். ஒரு கிராமத்துல மீனாட்சிங்கிற பெண் பக்தை இருந்தா. அவ வாழ்க்கையில பல பயங்கள், தடைகள், குடும்ப பிரச்சனைகள். முருகா, என் வாழ்க்கையை நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு தினமும் கந்தரலங்காரம் பாடுவா. ஒரு நாள் அவள் தூங்கும்போது கனவுல முருகர் தோன்றினார். என் 13வது பாடலோட அர்த்தம் புரிஞ்சா பயம் உன்னை விட்டு ஓடும் அப்படின்னு சொன்னார். முதல் வரி ஒருவனர் பங்கில் உண்டையோள் குறுனுடைய வேலர். விளக்கம் கதையாக பார்ப்போம். ஒரு நாள் தேவர்கள் மிகப்பெரிய அசுரனால் பயந்து ஓடினார்கள். அசுரன் உலகத்தை ஆட்சி செய்ய முயன்றான். அப்போது தேவர்கள் சிவபெருமானிடம் சென்றார்கள். சிவன் சக்தியை ஒரு பங்காக எடுத்துக்கொண்டு முருகனை உருவாக்கினார். அதனால் ஒரு பங்கில் சக்தி கொண்ட முருகர் என்று பாடல் சொல்கிறது. கதை உணர்வு. மீனாட்சிக்கு புரிந்தது முருகர் சக்தியும் கருணையும் சேர்ந்த தெய்வம். பெண்களின் சக்தியும் ஆண்களின் வீரமும் சேர்ந்து இருக்கும் பரம்பொருள். திருவரை கிண்டிய கயோனி படைதிட்டரகர். முருகர் தோன்றியவுடன் அசுரனை பிடித்து அடக்கினார். அவன் பெருமை, அகந்தை அனைத்தையும் அழித்தார். கிண்டி அடக்கினார் என்பதன் அர்த்தம் அகந்தையை நசுக்கினார். கதை உணர்வு. மீனாட்சி நினைத்தால் என் வாழ்க்கையில் இருக்கும் அகந்தை, கோபம், துக்கம் எல்லாம் முருகரின் வேல்முன் ஒன்றும் இல்லை. செவ்வரத்திற்கு செவிடுபட்ட செட்டு செருப்புங்கன. முருகரின் வேல் அசுரனை தாக்கும்போது 10 திசைகளிலும் அதிர்ச்சி பரவியது. தேவர்கள் அதிர்ந்து பூமியும் நடுங்கியது. வேலின் சக்தி உலகையே காப்பாற்றும் சக்தி. கதை உணர்வு. மீனாட்சியின் மனதில் ஒரு உணர்வு வந்தது. என் வாழ்க்கையில் இருக்கும் பயம், தோல்வி எல்லாம் இந்த வேல்முன் பொடியாகி போகும். பருவரை குன்று திரிந்தன தேவர் பயம் கெட்டதே. முருகர் அசுரனை அடித்தவுடன் தேவர்கள் மீண்டும் தைரியம் பெற்றார்கள். அவர்களின் பயம் முழுவதும் நீங்கியது. முருகர் தோன்றினால் பயம் இருக்காது. கதை உணர்வு. மீனாட்சியின் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்கியது. அவள் மனதில் இருந்த பயம், கவலை, துக்கம் எல்லாம் மெதுவாக கரைந்தது. அடுத்த நாள் மீனாட்சி கண்ணீர் மல்க முருகனை பார்த்து சொன்னாள், முருகா, நீ தேவர்களின் பயத்தை நீக்கியது போல என் வாழ்க்கையின் பயத்தையும் நீக்கிவிட்டாய். அன்று முதல் அவள் வாழ்க்கையின் நம்பிக்கை பிறந்தது. பிரச்சனைகள் இருந்தாலும் வேல் இருக்கிறது என்ற நம்பிக்கை அவளுக்கு தைரியம் கொடுத்தது. பயம் இருந்தால் முருகரை நினை, வேல் நினைத்தால் வாழ்க்கை மாறும். நிறைவாக மீனாட்சியின் வாழ்க்கையை மாற்றியது இந்த கந்தரலங்காரம் பாடல். உங்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இந்த கந்தரலங்காரத்தில் இருக்கிறது. இந்த பாடலின் ஒவ்வொரு வரியும் மனசை சுத்தமாக்கும் ஒரு தீபம் போல. இந்த பாடலின் அர்த்தத்தை மனதில் வைத்துக்கொண்டு உங்கள் பாதையை நம்பிக்கையோடு நடக்க ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கை மெதுவாக மலரத் தொடங்கும். உங்களுக்கு வேல் துணை இருக்கிறது.